ஹாய் அன்பு நெஞ்சங்களே! தப்பு பண்றவன்லாம் டானு. நான் வந்த டைம் மணி இப்போ 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கும் நம்ம முடி வளர வைக்கிறதுக்கான முக்கியமான வீடியோ பார்க்குறோம். அது என்ன வீடியோன்னு வாங்க பார்க்கலாம். என்னடா இவன் ரோஸ் கலர்ல ஏதோ செஞ்சு வச்சிருக்கான். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா இத எப்படி என்ன செஞ்சு வச்சிருக்கான்? இது நம்ம யூஸ் பண்ணா நம்ம முடி வளருமா? வளராதா? நம்ம முடியும் இத மாரி அழகா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைப்பு இருந்தா அந்த நினைப்ப தூக்கி தூர போட்டுட்டு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா உங்க முடி லாங் ஹேராவும், அடர்த்தியாவும், கருமையாவும், அப்புறம் கிரே ஹேர் இருக்கவங்களுக்கும், நரமுடி உள்ளவங்களுக்கும் அதெல்லாம் மாத்தி நல்ல கருகருன்னு அடர்த்தியா வளர வைக்கும். இத நீங்க துளி கூட சந்தேகம் இல்லாம நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க முடி கருப்பா வளர்றதும், அடர்த்தியா வளர்றதும் நீங்களே உணர்வீங்க. அப்படி என்னடா இதுல சேர்த்துருக்கு? என்னலாம் இருக்கு? இத எப்படி செய்யணும்? இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. வாங்க இத எப்படி செய்யணும்? என்னலாம் தேவைங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமான ஒரு 3 பொருள் சேர்த்துருக்கோம். அது என்ன பொருள்? அந்த முக்கியமான 3 பொருள் என்னன்னு வாங்க முதல்ல பார்த்துடலாம். முதல் பொருளா நம்ம சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கலாம். சோற்றுக்கற்றாழையோட நன்மை வந்து ஏராளமா இருக்கு. அது சொல்லணும்னா அளவே இருக்காது. அவ்வளவு நன்மை இருக்கு சோற்றுக்கற்றாழையில. சோற்றுக்கற்றாழை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோற்றுக்கற்றாழை வந்து நம்ம உடல் உஷ்ணத்த குறைக்குது. அப்புறம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைய சரி செய்யுது. அப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் முகத்துல வந்து இறந்த செல்கள்லாம் நீக்கி சருமத்த வந்து உங்களுக்கு பொலிவாக்கி நல்ல ஷைனிங்க கொடுக்கும் இந்த கற்றாழை. மலக்குடல் ஏற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும். அப்புறம் முக்கியமானது இரத்த சோகையை சரி செய்யும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம முடி வளர்ச்சிய தூண்டும். முடி வளர்ச்சிய தக்க வச்சுக்கணும். அத நம்ம முடிய நம்மள விட்டு எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லலாம். இப்படி ஏராளமான நன்மைகள் கற்றாழையில இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை பத்தி நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. எல்லாருக்குமே தெரியும். நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்பவே நல்லது. அதாவது நான் எல்லா வீடியோலயும் சொல்லியிருப்பேன். கருவேப்பிலை வந்து நீங்க வந்து இன்டேக்கா எடுத்துக்கோங்க. அதாவது அவுட்டேக்கா எடுக்கிறத விட நம்ம இன்டேக்கா எடுத்துட்டீங்கன்னா, இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம இன்டேக்கா எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து முடியும் நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்பவே நல்லதா இருக்கும். உடல் எடையை குறைக்கும். நம்மளுக்கு கிரே ஹேர் இருக்கு பார்த்தீங்களா, அத நல்லா பிளாக் ஆக்கி நல்ல அடர்த்தியாவும், லாங்காவும், நல்ல பொலிவா முடிய வளர வைக்கும். உடம்பையும் உங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டா வச்சுக்கிடும் இந்த கருவேப்பிலை. இதனால கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. இவ்வளோ நன்மைகள் கொண்ட கருவேப்பிலை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூவுல நமக்கு முடிக்கு தேவையான அனைத்து சத்துமே இருக்குன்னு சொல்லலாம். முடிய வந்து கருமையாக்கி நல்ல ஷைனிங்காவும், நல்ல அடர்த்தியாவும், லாங்காவும் வளர வைக்கிற தன்மை நம்ம செம்பருத்தி பூட்ட இருக்கு. செம்பருத்தி பூட்ட நம்ம முடிக்கு மட்டும் இல்லாம, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் முக்கிய பங்கு இருக்குது. அது என்னன்னா, நம்ம இதயத்த வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் சிறுநீர் பிரச்சனை எதுவும் இருந்தா, கடுப்பு இருந்தா அதையும் நீக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வயித்துல எதுவும் புண்ணு இருந்ததுன்னா, அதையும் சரியாக்கும். இப்படி நம்ம ஏராளமான நன்மைகள் கொண்ட 3 பொருள தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 பொருளையும் வச்சு எப்படி ரெடி பண்ணலாம்ன்னு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பாத்திரத்த எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 முக்கியமான பொருள். முதல்ல வந்து செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவ நீங்க அப்படியே பிக்க தேவையில்ல. அப்படியே ஏன்னா நம்ம கொதிக்க தான் வைக்க போறோம். நீங்க அப்படியே போட்டு நீங்க வச்சா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பிச்சு கூட போடணும்னு அவசியம் இல்ல. நான் பிச்சு போடுங்க. நீங்க வேணா பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போறது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் அதே மாரி தான். இதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலா பார்த்து எடுத்துக்கோங்க. இலையெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா உள்ள போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 3வது கற்றாழை. கத்தாழையும் நல்லா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். தொலியெல்லாம் சீவணுமா அப்படின்னு கேட்காதீங்க. சீவனாலும் பிரச்சனை இல்ல. சீவல்ட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்க போறோம். கொதிக்க வைக்கிறதுனால இத நீங்க அப்படியே போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொதிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே இது சரியாயிரும். அப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த 3 நன்மைகள் கொண்ட 3 பொருளையும் போட்டாச்சு. நாம எடுத்திருக்க அந்த முக்கியமான 3 பொருளையும் நல்லா வந்து தண்ணீல கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சோம்னா, அந்த 3 பொருள்ல உள்ள நன்மைகள் வந்து அதாவது சாறு வந்து இறங்கிரும். இறங்கி உங்களுக்கு தண்ணியோட கலந்துரும். சத்து ஃபுல்லா உங்களுக்கு தண்ணீல இறங்கிரும். அப்படி நல்லா கொதிக்க வச்சுட்டு சாறுலாம் இறங்குனதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து முடிய வளர வைக்கிறதுக்கான ஹேர் டானிக் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க நல்ல நொர நொரையா வருது. இந்த நுரையெல்லாம் வத்தி நல்லா தண்ணி வந்து நல்லா வத்திரணும். அப்படி தண்ணியெல்லாம் வத்தி அந்த நம்ம 3 பொருள் போட்டிருக்கீங்களா, அதில உள்ள சாறுலாம் இறங்கி தண்ணியோட கலரே உங்களுக்கு மாறிரும். என்ன கலர்னா, நான் ஆரம்பத்தில காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கலர் மாறிரும். இப்ப நான் வந்து இறக்கிட்டேன். நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு, இப்ப நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்க. வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு வடிகட்டியாச்சு. பாருங்க தண்ணி கலர் பாருங்க அழகான ஒரு கலரா இருக்குது. இந்த அழகான கலர்ல கிடைச்ச இந்த சாறு வந்து உங்க முடிக்கு பூஸ்ட் தர்ற ஒரு அழகான டானிக்கா இருக்கும். உங்க முடிக்கு வந்து ஹேர் ஃபால நீக்கி
டேண்ட்ரஃப்லாம் தடுத்து உங்க முடிய வந்து அடர்த்தியாவும், லாங்காவும், நல்ல பொலிவாவும், நீங்களே நெனச்சு பார்க்காத அளவுக்கு உங்க முடி நல்ல ஷைனிங்காவும், அடர்த்தியா, பொலிவா, நல்ல கத்த கத்தையா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்கும் வரை பாய் ஃபிரெண்ட்ஸ்.